வாக்குக்கு காசு கொடுத்தவர்கள் வாங்கியவர்களில் ஒரு ஆண்டு சிறை என்றால் யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி நீங்கள் பார்த்திருக்கிறார்? யாராவது ஒருவரை சிறைப்படுத்தி பார்த்திருக்கிறார்? ஒருவரை. ஆனாலும் இந்த முறை ஜனநாயகத்தில் இது எப்படி சகித்துக் கொள்வது? இங்கே எங்கே நேர்மையான அரசியல், நல்ல ஆட்சி எப்படி அமையும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதற்கு இதை விட்டால் ஒரு தருணம் இருக்கா? எத்தனை காலத்திற்கு அநீதியை சகித்து சகித்து நாம் பொறுத்து போவது? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். இதுதான் அடிமையின் பிறப்பு. என் அன்பிற்குரிய மக்களே, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் துணிந்து எதிர்ந்து நின்று எழுந்து நின்று போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம். அப்படி உண்மையான ஒரு புனித போராளிகள் இந்த நிலத்தில் பிறக்க வேண்டுமா வேண்டாமா? எங்கெங்க அநீதி நடக்கிறதோ, எங்கெங்க அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் கீவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா அவர்கள். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த உங்கள் பிள்ளைகள் அநீதியை எதிர்க்கு துணிந்து நிற்கிறோம் இந்த களத்திலே. உங்களிடத்தில் இருக்கிற வலிமை மிக்க ஒரு ஆயுதம் வாக்கு. அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் தூக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய அன்பான வேண்டுகோள். ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற, மதுமத போதையற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறை பாலியல் வன்கொடுமையற்ற புதிய ஒரு தேசம் படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று. புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை இல்லை என் உடன் பிறந்தார்களே. ஒவ்வொரு மனிதனும் தன் கைகளால் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய நிஜம்தான் புரட்சி என்பதை நீங்கள் தெளிந்தறிந்து உணருங்கள். நீங்கள் வெறுங்காலோடு நடந்தீர்கள். உங்களுக்கு செருப்பு தைத்து தந்த செயல் புரட்சி. அந்த செருப்பை தைத்து தந்தவன் புரட்சியாளன். நீங்கள் குப்பை, அழுக்கு, சாக்கடை, மூக்கை பிடித்துக் கொண்டு கடந்து சென்றீர்கள். அதை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்தான். சுத்தம் செய்த செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன். பசியோடு இருந்தீர்கள். உழுது களைத்து உழைத்து உங்களுக்கு விளைய வச்சு ஒருவன் உணவை தந்தான். அந்த செயல் புரட்சி செய்த உழவன் புரட்சியாளன். அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் நடந்து செல்ல பாதையின்றி தத்தளித்தீர்கள், தவித்தீர்கள். பாறையை, கடும் பாறையை உடைத்து நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்த செயல் புரட்சி செய்து தந்தவன் புரட்சியாளன். இப்படி ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான நீங்கள் புரட்சியாளர்களை கடந்து செல்கிறீர்கள். சடைமுடியோடு, தாடி முடியோடு பார்க்க அவர் அசிங்கமாக இருந்தீர்கள். அழைத்து சென்று முடியை வெட்டி அழகுபடுத்தி உங்களை அனுப்புகிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன். இப்படி ஒவ்வொரு நாளும் பல நூறு புரட்சியாளர்களை நாம் கடந்து போகிறோம். அப்படி மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் விதைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே மகத்தான புரட்சியாளர்கள் தான் என்பதை அறிவில் சிறந்த என் பெற்றோர்கள், என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சாதாரண தேர்தல் என்று நீங்கள் கடந்து போகக்கூடாது. நீண்ட காலமாக இந்த மண்ணிலே நீங்கள் அனுபவித்து வர துயர துன்பங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. உங்கள் மகன் ஓடி வருகிற போதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்களை எனக்கு தருகிறீர்கள். இப்போது கூட எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. தம்பி, எனக்கு வரல, என் கணவர் கூட இல்ல, நான் பிள்ளைகளால் கைவிடப்பட்டுட்டேன், அந்த 1000 ரூபாய் கிடைக்க எனக்கு வழி செய்ய என்று எண்ணற்ற தாய்மார்கள். எப்படியாவது இந்த மதுக்கடையை மூட செய்ய மாட்டாயா என்று கெஞ்சிய தாய்மார்கள். எல்லா இடங்களிலும் மனுக்கள், எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள். எங்க தெருவுக்கு பாதை இல்லை, எங்க தெருவுக்கு, எங்கள் ஊருக்கு குடிதண்ணீர் இல்லை, எங்கள் ஊருக்கு மின்விளக்கு இல்லை. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை மனுக்களாக கொடுத்ததை நான் பெற்று வைத்திருக்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள், மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள், செவிலியர்கள் போராடினார்கள். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்கள், சமவேளை சம ஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர் பெருமக்கள், ஒப்பந்த பணியாளர்களாக எங்களை வைத்திருக்கிறீர்கள், எங்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்கள் ஆசிரியர் பெருமக்கள் போராடினார்கள். மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள். மருத்துவர்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள், கொரோனா நோய் தொற்று வந்தபோது மருத்துவ பெருமக்கள் எல்லாம் கடவுள்களாக தெரிந்தார்கள். செவிலியர்கள், வெள்ளுடை தரித்த செவிலியர்கள் சேவை செய்த தன்னலமற்ற அந்த பெண்கள் தேவதைகளாக இந்த மக்களுக்கு, நாட்டுக்கும் தெரிந்தார்கள். ஆனால் அந்த செவிலியர்கள் வீதியில் நின்று போராடினார்கள். மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள். மாணவர்கள் போராடினார்கள். மீனவர்கள் இன்றும் போராடுகிறார்கள். விவசாயிகள் போராடுகிறார்கள்.
எங்களுக்கு எங்கள் விளைநிலங்கள் தான் எல்லாம், எங்கள் விளைநிலங்களை பறித்து விடாதீர்கள் என்று வீதி நின்று போராடினார்கள். நம்புங்கள் என் சொந்தங்களே, எல்லா போராட்டங்களிலும் அதில் நானும் ஒரு பங்காளனாக அந்த பிரச்சனைகளில் முதல் குரல் கொடுத்து நின்ற மகன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். பிரச்சனை என்றால் முதலில் வந்து நின்ற மகன் நான் தான். இப்போது இது நம் நாட்டுக்கு பிரச்சனை, நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை. இப்போது நீங்கள் என்னோடு நிற்க வேண்டிய தருணம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்று வைக்க ஒரே ஒன்றுதான் இருக்கிறது. நீங்கள் ஒரு விரலால் எங்களுடைய சின்னமாக இருக்கிற அந்த மைக்கை மட்டும் ஒரு முறை தொடுங்கள், எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்கிற நம்பிக்கையை இந்த மகன் தருகிறேன். இந்த ஒளிவாங்கி ஒரு மகத்தான கருவி. உலகத்தில் எண்ணற்ற புரட்சியை இந்த பூமியிலே விதைத்தவர் புரட்சியாளர்கள். கண்ணீருக்கு பதிலாக கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் பூமியிலே விதைத்த மாமேதை மார்க்ஸ் அவர்கள் இதே ஒளிவாங்கியில் முழங்கியவர்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்த ஹோசிமின் முழங்கியதும் இதுதான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது. உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ அதை நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடு என்ற புரட்சிகள தத்துவ முழக்கத்தை முன்வைத்த லெனின் முழங்கியதும் இதில் தான். உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே கிடையாது, சரித்திரத்தில் அப்படி ஒரு படையே இல்லை என்று முழங்கிய ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் முழங்கியதும் இந்த ஒளிவாங்கியில் தான் என் அன்பிற்குரிய மக்களே. எனவே பல்வேறு புரட்சியாளர்கள் முழங்கிய மண். அண்ணல் அம்பேத்கர் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்ததும் இந்த ஒளிவாங்கியில் தான். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இது ஒரு மகத்தான கருவி. இந்த மண்ணிலே மாபெரும் மாற்றத்திற்கு வித்திட்ட அரசியல் புரட்சியை உருவாக்கிய ஒரு அரிய கருவி இந்த ஒளிவாங்கி. இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக கொண்டு வருகிறோம். இந்த மைக் உண்மைக்கான மைக், நேர்மைக்கான மைக், உங்கள் உரிமைக்கான மைக், எளிமைக்கான மைக், நம் தொன்மைக்கு நம்முடைய உண்மைக்குமான மைக்கு. இந்த மைக்குக்கு வாக்கு செலுத்தி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த துடிக்கும் எளிய மக்களின் தலைமைக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை தர வேண்டும். மைக்கு சின்னத்திலே விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கிற என் உயிர் தம்பி கௌசிக் அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார் கேரளாவிலே. அவர் மருத்துவர் ஆகிவிட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்கு அவர் மேற்கல்வி படிக்க கேரளாவிலே போய் நீட்டு தேர்வுக்கு பயின்று கொண்டிருந்த போது அவரை அழைத்து வந்து, நீ பிறகு படிக்கலாம், இங்கே வந்து முதலில் இந்த வேலையை செய், நீ இதுவரை உடல் நலத்திற்குத்தானே தேக நலனுக்குத்தானே மருத்துவம் செய்தாய், இனி தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய என்னோடு வா என்று அழைத்து வந்திருக்கிறேன். என் எளிய தம்பி வயதில் மிகவும் இளையவன், ஆனாலும் அண்ணன் அழைத்த பொறுப்பை உணர்ந்து இந்த நிலத்தில் நின்றிருக்கிறான். அரிய பெரிய தலைவர்கள், என்னுடைய மாமனார் அவர் காளிமுத்தவர்களெல்லாம் நின்று வென்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக கடமை செய்த இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே என்னுடைய தம்பி மிக மிக இளம் வயதை கொண்டவன், உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பான். அவனுக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்கை தந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்களின் உரிமைக்காக இதே ஒளிவாங்கியில் அவன் முழங்குவான் என்கிற உறுதியை நான் தருகிறேன். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து, உங்கள் வயிற்றிலிருந்தே வந்திருக்கிற உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து, வானத்திலிருந்து யாரும் உங்களை ரசிக்க வரமாட்டார்கள். அது நம்புங்கள், உங்கள் வயிற்றிலிருந்தே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு தந்து வலிமைப்படுத்துங்கள். அரசியல் என்பது என் அன்பிற்குரிய மக்களே தன்னலமற்று மக்களுக்கு செய்கிற தொண்டு என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துகிற விவகாரம் அல்ல என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்று. அப்படி எல்லா உயிர்களுக்குமான அரசியலை செய்வதற்கு அரிய வாய்ப்பு இது. எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குங்கள். நீங்கள் கொடுத்து பார்த்து விட்டு பாரதிய ஜனதாவிற்கு பலமுறை வாய்ப்பு, காங்கிரஸ் கைச்சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பலமுறை வாய்ப்பு, இரட்டை இலை சூரியனுக்கு வாக்கு செலுத்தி பலமுறை வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாய்ப்பு தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு தம்பி கௌசிக் அவர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி
மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றியும் அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.